மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற இணையவழி பேராசிரியர், முன்னாள் இப்பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர், நிறுவனருடைய வாழ்த்துப்பாவை இயற்றி பாடியவர் திரு மகேசன் சார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய தமிழ்துறை தலைவர் க. அறிவுமணி அவர்களே, தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற க. வினைமுத்து உதவி பேராசிரியர்களே, பேச்சு போட்டி தலைப்பு தாய்மொழி கல்வியின் முக்கால் விலை என்ற வகையிலே பேச இருக்கின்ற மாணவர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களுக்கு ஒரு 3 செய்தியை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஒன்று, மனிதன் ஆதி காலத்தில் வேட்டை இனத்தில் வாழ்ந்தான். வேட்டை என்றால் இவன் உணவை தேடி சென்றான், காய் கனி விலங்குகள் என்று. மக்கள் தொகை பெருகியதால் அவனுக்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை. உணவு நம்மை தேடி வந்தால் என்ன என்று சிந்தித்தான். எனவே விவசாய யுகம் தோன்றியது. விவசாயத்தின் மூலமாக எல்லாமே அவரை நோக்கி வந்தது. அதற்கு தேவையான உபகரணங்கள் கல்லை அடிப்படையாக கொண்டு ஆபரணங்களை செய்து, உபகரணங்களை செய்து தொழில்களை செய்தான். மீண்டும் மக்கள் வளர்ச்சி அதிகமானவுடன் கைகளாலும் கால்களாலும் மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை தொழில் யுகம் என்று ஒன்று வந்து அதை பல இயந்திரங்கள் செய்தன. அடுத்து இப்பொழுது வந்திருக்கக்கூடிய யுகம் தொழில்நுட்ப யுகம் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால், இனி வரும் காலங்களில் உங்கள் குடும்பம் முன்னேற வேண்டுமானால், சமுதாயம் முன்னேற வேண்டுமானால், நாடு முன்னேற வேண்டுமானால், உங்கள் நுண்ணறிவை பயன்படுத்தி தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதல் செய்தியாக உங்களுக்கு நான் அளிக்கின்றேன். இரண்டாவதாக, இலக்குகளை நோக்கி பயணம் செய்கின்ற இந்த காலத்தில் மனிதன் தன்னுடைய உடம்பை விட்டுவிடுகின்றான். அதனால் வரக்கூடிய பல விளைவுகள், ஹார்ட் அட்டாக்கு, பிபி, சுகர் இளமையிலே வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்றால், நம் மனதை நெகிழ்வுபடுத்தக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து விடுபட்டு இலக்குகளை மட்டுமே நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த இதயங்களை, மனதை மகிழ்விப்பதற்காக, வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டவைதான் தமிழில் உள்ள இலக்கியங்களும் சிறுகதைகளும். பல பிரச்சனைகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது, உங்களுக்கு வரும் பொழுது, உங்களை அறியாமலே மனம் அமைதிப்பட வேண்டுமானால் ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் நிறைய இருக்கிறது. அந்த தலைப்புகளை பார்த்தாவே சில நேரங்களில் சில மனிதர்கள் அக்னி பிரவேசம், உண்மை சுடும், தவறுகள் குற்றங்கள் அல்ல, இந்த மாதிரி அடிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு சிறுகதைகளிலும் ஒரு உண்மையை கொடுத்திருப்பார்கள். அது உங்கள் வாழ்க்கையோடு உங்களை வழிபடுத்தக்கூடியவைகளாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணத்துக்கு நான் ஜெயகாந்தனுடைய சிறுகதைகளுடைய தலைப்புகளை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனவே தயவு செய்து எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ நல்ல சிறந்த சிறுகதைகளை படியுங்கள். அடுத்து, இலக்கியங்கள் என்ன செய்யும்? உங்கள் மனதை இலகுவாக்கும், மிக மிக இலகுவாக்கும். 50 காப்பியங்கள் சொல்லிட்டு 5 அணிகள் எங்களை காலில் ஆரம்பிச்சு சிலப்பதிகாரம், அடுத்து இடுப்புல ஆரம்பிச்சு மணிமேகலை, கைக்கு வளையாபதி, காதுக்கு குண்டலகேசி, தலைக்கு சீவக சிந்தாமணி,
ஐம்பெரும் ஆபரணங்களை அழிக்க ஐம்பெரும் காப்பியம் சொல்றோம். அந்த காப்பியங்கள் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இதை செய்தால் இது நடக்கும், இதை செய்தால் இது நடக்கும் என்கின்ற வகையிலே தான் ஒவ்வொன்றும் அங்கே இருக்கிறது. கொடுத்து கேட்டான் கர்ணன், கொடுக்காமல் கேட்டான் துரியோதனன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வரிகள் நிறைய. சொல்லி கேட்டான் அர்ஜுனன், சொல்லாமல் கேட்டான் தர்மன். அந்த மாதிரி ஒரு சில வரிகளிலே இலக்கியங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய கஷ்டங்களும் தீர்வுகளும் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ங்கிற மாதிரி நம்ம இதை செஞ்சால் இப்படி நடந்தால் இப்படி செய்யாமல் இருந்தால் நல்லது என்பதற்காக பல இலக்கியங்கள் உருவாக்கப்படுகிறது. அவைகள்லாம் கொஞ்சம் படியுங்க, அதில் இளைப்பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக உங்களை வழிநடத்தும். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான். நம்ம படிக்கிற காலத்தில் ஓடுறோம், வேலைன்னு ஓடுறோம், குடும்பம்னு ஓடுறோம், கடைசியாக குழந்தைன்னு ஓடுறோம், குழந்தைக்கு வாழ்க்கைன்னு ஓடுறோம். ஸோ இதெல்லாம் இந்த ஓட்டத்தில் நமக்குன்னு என்ன வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கு, மனநிறைவு இருக்குன்னா இந்த இலக்கியங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. இது இரண்டாவது செய்தி, பொதுவாக சொன்னது. மூன்றாவது செய்தியாக புத்தகம் என்ன செய்யும்? புத்தகம் என்ன செய்யும்? உங்கள் அறிவை வளர்க்கும், திறமையை வளர்க்கும், வழி நடக்கும். இப்போ நான் பிசிக்ஸ் சாதாரண நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல வந்து மெர்க்குரி இன்சுலேட் ஆகிற மின்கடத்தா பொருள். அதை 4.2 கெல்வின்ல வச்சா சூப்பர் கண்டக்டர் நான் படிக்கிறேன். அப்போ ஒரு மின்கடத்தா பொருளாக இருக்கக்கூடிய ஒரு மெர்க்குரியை ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல வைக்கும்போது அது சூப்பர் கண்டக்டர் வரும்போது அதை படிச்சேன்னா, புரிஞ்சு படிச்சேன்னா உன்னை திட்டுவேன் நான் முட்டாள்னு. அது எனக்கு கற்றுப்படுகிறது. அதனால தான் என்ன தவறு செஞ்சாலும் கூடுமானவரை நீ முட்டாள் இல்லை, உனக்கு சரியான சூழ்நிலை அமையவில்லை, நீ அந்த சூழ்நிலைக்கு போனால் நீ பெரியவனாவா என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்குது. உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த கரண்ட் பார்க்கும்போது எல்லா எலக்ட்ரான்களும் அதே மாதிரி பாசிட்டிவ் ஒரே திசையில் ஓடினால், ஒருமித்து ஓடினால் அது கரண்ட்ங்கிற பொருட்களா கொடுக்குறத நான் புத்தகத்திலேயே படிக்கிறேன். இப்போ நான் வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கிறேன்? நம்ம மனதையும் ஸ்கேட்டரிங் இல்லாமல் ஒருமுறைப்படுத்தி இலக்கை நோக்கி பயணம் செய்தால் நாம் நிச்சயமாக நல்லவற்றை அடைய முடியும் என்பது எனக்கு கிடைக்கிறது. கழுகை பார்க்கிறேன், மழை வரும் பொழுது மேற்கு மேலே போய் நிற்குது, அது மட்டும்தான். அதை பற்றி நிறைய கதைகளே சொல்லலாம். அதெல்லாம் படிக்கிறதுனால தான் கற்றுக்கிறேன். மழை பெய்யும் போது 2 மழை துளிகளுக்கு இடையில நனையாம ஓடக்கூடிய பண்பு கொசுவுக்கு உண்டு. நான் ஆராய்ச்சி பண்ணேன்னா புத்தகம் சொல்லுது. அப்போ புத்தகம் என்ன செய்யணும்னு கேட்காதீங்க, அது உங்கள் அறிவை வளர்க்கும். இந்த மரத்தை பார்க்கும்போது கூட எனக்கு வரும் ஞாபகம். 7 நிறங்கள்ல பச்சை நிறத்துக்கு மட்டும்தான் 4000 ஆம்ஸ்டாங், 7000 ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்து 5.5 ஆம்ஸ்டாங். அப்ப அந்த நடுநிலையான அலைநீளம் வந்து பச்சை. இது பச்சை தேவைன்னா சூரிய ஒளி தேவை. அந்த இயற்கையே மேல உள்ள அலைநீளங்களும் கீழே உள்ள அலைநீளங்களையும் உறிஞ்சக்கூடிய வகையிலே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தன்னை நடுநிலைமையான மீடியம் வேவ் 5.5 கலர் உள்ள பச்சையை தேர்ந்தெடுக்கிறது. அப்ப தாவரங்கள் எந்த விதமாக இருந்தாலும் அவை கூட இயற்கை ஏற்றார் போல வாழ கற்றுக்கொள்கிறது. வாட் இஸ் எஜுகேஷன்னா, எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த மாதிரி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மாணவர்களே, நீங்கள் ஒரு நல்ல தமிழ் கேட்க வேண்டும். அதற்காக ஒரு நல்ல ஒருவரை அழைத்துக் கொண்டு இங்கே பேச வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணினோம். நாம் கூப்பிட்டவுடன் அழைப்பிற்கு வந்த நமது துணைவேந்தர் அவர்களையும், அதே மாதிரி போன் அழைத்தவுடனே இங்கே வருவதற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நமது சிறப்புரையாளர் மகேஷ் ஐயா அவர்களையும் கலைப்புல தலைவர் என்ற வகையிலே நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.